மத்தியிலே அருமையான சகோதரி பிரியா மகேந்திரன். லெட் அஸ் வெல்கம் ஹர். இவங்க குடும்பமாக வந்திருக்காங்க. பிரதர் வந்திருக்கிறார், மகேந்திரன் வந்திருக்கார், வழக்கம் போல் பிள்ளைகளோடு தாயோடு கூட வந்திருக்கிறாங்க. த ஹோல் ஃபேமிலி இயேசு நாமத்தினாலே நான் வர இருக்கிறோம். இந்த நாளில் அருமையான சகோதரி தேவனுக்கு மகிமை உண்டாகும்படியாக தன்னுடைய சாட்சிகளை, நம்முடைய பக்தி விருத்திக்காக தன்னுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொள்ள அழைக்கிறேன். தேங்க்யூ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னோடய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லணுனாக்கா ரொம்ப பெரிய அற்புதங்கள் ஒரு நாள் பூரா வாரக்கணக்காக சொல்லிகிட்டே இருக்கலாம். ஆனாலும் அதில் மிகப்பெரிய ஒரு காரியத்தை தான் இன்றைக்கி சாட்சியாக சொல்லணும்னு நினைக்கிறேன். அது ஒரு உயிருள்ள சாட்சி. அந்த சாட்சியை நான் தினமும் பார்க்கும்போதும் ஆண்டவர் எனக்கு செய்த மகிமையை நான் தினம் தினம் உணரக்கூடிய ஒரு சாட்சி. என்னோடய பேர் பிரியா மகேந்திரன். நான் ஒரு பப்ளிக் செக்டார் இன்ஸ்டிடியூஷனில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ என்னோடய வேலை நிமித்தமாக நான் நிறைய இடங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது உண்டு. எனக்கு கடவுளுடைய கிருபையில் நல்ல கணவரும் நல்ல பிள்ளைகளும் கொடுத்துருக்காங்க. அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்கார் ஆண்டவர், நல்ல வேலையை கொடுத்துருக்கார். எனக்கு திருமணமாகி எனக்கு ஒரு ஃபஸ்ட் இயர்லேயே எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆண் மகனை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். அவன் பேர் மகிழ். ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு குடும்பமாக இருந்தது. அதற்கப்புறமா எங்களுக்கு ஒரு 2வது குழந்தைக்கு ஆண்டவர் கிருபை செய்யணுன்னு நான் ப்ரே பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போது அவனுக்கு ஒரு 2 வயசு இருக்கும்போது எனக்கு மறுபடியும் நான் கருவுற்றிருந்தேன். அந்த டைமில் என்னுடைய ஹஸ்பண்ட் ஃபாரின் கண்ட்ரியில் இருந்தார். ஒரு 3 மாதங்கள் வரைக்கும் செக்கப்லாம் போகும்போது நல்லா தான் இருந்தது. 4வது மாதம் நான் செக்கப் போகும்போது அந்த டாக்டர் சொன்னாங்க, அந்த குழந்தைக்கு ஹார்ட் பீட்டே இல்லை, ஹார்ட் பீட் நின்றுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதை நீங்கள் அபார்ட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. வேறு வழியே இல்லை. அதனால் நான் அதை அபார்ட் பண்ண வேண்டிய நிலைமைக்கு ஆரம்பிச்சு. அபார்ட் பண்ண அன்னைக்கு ராத்திரி ரொம்ப வேதனையில் ரொம்ப அழுதேன். நான் ரொம்ப அழுதேன். ரொம்ப தாங்கவே முடியல அந்த வேதனை என்னையால். சரி, அதுக்கப்புறம் கொஞ்சம் நாட்கள் கடந்தது. அது அப்படியே மறந்து போயிடுச்சு. ஏன்னா என் மகன் என் கூட இருக்கிறான். அதனால் அவனை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அந்த துக்கம் மறைஞ்சு போயிடுச்சு. ஒரு 1.5 வருஷம் கழித்து மறுபடியும் நான் கருவுற்று இருந்தேன். அந்த நேரத்தில் என்னுடைய வேலை நிமித்தமாக எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் போடுறாங்க. எனக்கு போடுற ஒரு இடம் நான் போகக்கூடிய ஒரு இடம் ஹைலி ப்ராப்ளமேட்டிக். என்னை எல்லோரும் கூப்பிட்டு துக்கம் விசாரிக்கிற மாதிரி கேட்குறாங்க. ஐயோ பிரியா, நீ அங்கேயா போகிறேன்னு. ஆனால் என்னென்னா நானும் மேலதிகாரிகள்கிட்டலாம் கேட்குறேன். ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன். அவங்க என்னென்னா, இல்லை நாங்கள் இந்த இடத்துக்கு நீ தான் ஆப்டாக இருப்ப, அதனால் நீ போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் சொல்கிறேன், நான் அது மாதிரி கன்சீவ் ஆகிருக்கேன், இந்த நேரத்தில் நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுக்க முடியாது, தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு எவ்வளவோ கேட்குறேன். அப்போ எனக்கு 5 months ஆகுது. கன்சீவ் ஆகி 5 months ஆயிடுது. அவங்க சொன்னோடனே சரி வேறு வழி இல்லை, நான் போயிட்டேன். அந்த ஊருக்கு போயிட்டு ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் பார்த்தேன், செக்கப் போனேன். குழந்தை நல்லா இருக்குது. அப்புறம் 1 மாதம் நான் அந்த பிரான்ச்சில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் டஃப்பான பிரான்ச்சில் தான் இருந்தேன். அதுக்கப்புறமா 6th month நான் போகிறேன், செக்கப்புக்கு போகிறேன். அப்போது அந்த டாக்டர் சொல்கிறாங்க, அந்த குழந்தை இறந்து 1 மாதம் ஆச்சு. இறந்த குழந்தைய 1 மாதமாக நான் சுமந்துட்டு இருந்திருக்கேன். அப்போது அவங்க என்னென்னா நார்மலான அபார்ஷன் மாதிரி இல்லாமல் ஒரு டெலிவரிக்குரிய ப்ராசஸில் தான் அதை எடுக்கணும். ஏன்னா 6 மாத குழந்தைன்னும்போ இட் இஸ் ஃபுல்லி க்ரோன் அப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேதனையோடு தான் அதை எடுத்தோம். அப்போது அந்த வலி என்னால் ரொம்ப தாங்கவே முடியல. ஒரு 20 days நான் லீவில் இருந்தேன். அந்த லீவில் என் ரூமை விட்டு நான் வெளியிலே வரல. என் கணவர் மட்டும்தான் என்னை உள்ளே பார்ப்பார், எனக்கு சாப்பாடு கொடுப்பாரு. ஈவன் எங்கள் அம்மா கூட அவ்வளோவா நான் பேசலை, வீட்டில் யாருக்கூடமே பேசலை. அந்த துக்கம் என்னை யாரெல்லாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் பார்க்க வந்தப்போ கூட நான் அவங்கள பார்க்கல. அவ்வளோ துக்கம் என் மனசில். ராத்திரிலலாம் அழுதுகிட்டே இருப்பேன் நான். ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த மாதிரி கொடுத்து அது இல்லாமல் போகுதே அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகையாக இருந்தது. அதோட ரொம்ப பெரிய வேதனை என்னென்னா, இந்த டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, இனிமேல் நீ உன்னோட கர்ப்பப்பை உன்னோட குழந்தைய தாங்குகிற சக்தி இல்லை, நீ உனக்கு குழந்தையே பிறக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது ரொம்ப வேதனையாக இருந்தது எனக்கு. ஆனால் அப்போ எனக்கு ஒரு பெரிய ஆறுதல் யாருன்னா என் பையன்தான்.
என் பையன் வந்து நான் கண் கலங்கி நான் உட்காந்துருக்கும் போதெல்லாம் வந்து ஒன்றுமே பேச மாட்டான், வந்து கட்டி பிடிச்சிப்பான். கொஞ்சம் நேரம் அப்படியே இருப்பான், அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு போயிடுவான், கொஞ்சம் விளையாடுவான், திரும்ப வருவான், திரும்ப நான் சோகமாக இருந்தேன்னா வந்து கட்டி பிடிச்சிப்பான். ஸோ அதுதான் வந்து என்னை ரொம்ப ஆறுதல் படுத்தி திரும்பவும் ஓகே, கடவுள் வந்து எதையும் நன்மைக்காக செய்வார்னு. அந்த டாக்டர் சொன்னாங்க, ஒருவேளை இந்த குழந்தை வந்து மூளை வளர்ச்சி இல்லாமையோ இல்லை கை கால் நொடமாவோ இருந்திருக்கலாம், ஆண்டவர் வந்து உனக்கு அது வேணான்னு நினச்சிருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து வரி பண்ணாதீங்க, உங்களுக்கு குழந்தையே இல்லாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க, உனக்கு ஒரு அழகான பையன் இருக்கான், நீ அதை பார்த்து ஆறுதல் அடைஞ்சிக்கணும்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் அதை மனசை தேத்திக்கிட்டேன். அந்த ஊரில் வந்து நிறைய காரியங்கள், அதாவது வந்து அதாவது என்னுடைய ஸ்தாபனத்தில் வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு அந்த இடத்துல நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்தேன். ஒரே வருஷம்தான் வச்சுருந்தாங்க. உடனே என்ன கேரளாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் போட்டாங்க. கேரளாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் போடுறாங்க, வேறு வழியில் போட்டால் போய் தான் ஆகணும். சரி, நாங்கள் என்ன பண்ணுறோம், என் பையனை கொண்டு போய் எங்கள் அம்மா பையனை என் சகோதரியுடைய வீட்டில் விட்டுட்டு நானும் என் ஹஸ்பண்டும் சேலத்தில் இருக்கேன். அப்போது சேலத்துலேருந்து எர்ணாகுளத்துக்கு நாங்கள் 2 பேரும் ட்ரைவ் பண்ணியே போகிறோம். காரில் மாறி மாறி 2 பேரும் ட்ரைவ் பண்ணிட்டே இருக்கோம். ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணி போகிறோம். அங்கே போய் ஒரு ஹோட்டலில் தான் தங்கி இருந்து ஒரு 10 நாள் வீடெல்லாம் பார்த்து சரி பண்ணுற வரைக்கும் அங்கே போன ஒரு 1 மந்த்துக்குள்ளாரே என்னென்னா ஒரு மாதிரி நாசிக் ஃபீல் இருக்குது, டயர்ட்னஸ்ஸு, ரொம்ப முடியல. நான் நினச்சேன் இது ட்ராவல் பண்ணி வந்து வீடெல்லாம் காலி பண்ணி வீடெல்லாம் செட் பண்ணனால இப்படி இருக்குமோன்னு. சரி, டாக்டர்கிட்ட போய் பார்க்கும்போது டாக்டர் சொல்கிறாங்க, நீ கன்சீவ் ஆகிருக்கேன்னு. அப்போது அதை வந்து எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்தது. இன்னொன்று பக்கம் என்னென்னா, இதை நம்ம வச்சுக்கலாமா வேணாமா, எப்போ பார்த்தாலும் இப்படி பாதி வரைக்கும் வளர்த்து இந்த குழந்தைய வந்து நம்மளே கொல்ற மாதிரி இருக்குது, அதனால் வச்சுக்கலாமா வேணாமான்னு நானும் என் கணவரும் வந்துட்டு ஒரு ராத்திரி ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணுறோம். ஒரு 1 மணி வரைக்கும் நாங்கள் என்ன பேசுகிறோன்னா, இதை போய் களைச்சிடலாம், வேண்டாம், நமக்கு திருப்பி வச்சு பெருசாயிரும், ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, வேணாம் வேணாம் வேணான்ட்டே இருந்தாலும் மனசுக்குள்ளார என்னன்னாக்கா, நான் அந்த 20 நாள் அழுதுட்டு இருந்தபோது ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்து என்னை தேட்டுகிட்டே இருந்தார். ரெட்டிப்பான நன்மையை தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது ஞாபகம் வந்துச்சு. ஒருவேளை ஆண்டவர் வந்து நம்மளுக்கு கொடுக்குற ஆசீர்வாதத்தை நம்ம வேணான்னு சொல்கிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரேயரில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஆக ஒரு 3 மணி 4 மணி ஆகும்போது பேசாமல் இந்த குழந்தைய வச்சுக்கலாம், நம்ம வந்து டாக்டர் வீட்டில் போய் சொல்ல, நாளைக்கு மறுபடியும் செக்கப் போகலாம் அப்படின்னு. நெக்ஸ்ட் டே போய் ஸ்கேன்லாம் பண்ணி செக்கப் பண்ணுறாங்க. அப்போ சொல்கிறாங்க, ஒரு குழந்தை இல்லை 2 குழந்தைன்னு. அப்போது எங்களுக்கு வந்து அது மனசே இல்லை, அந்த குழந்தைய விடுறதுக்கு எங்களுக்கு மனசே இல்லை. திரும்பவும் என்ன பண்ணுறோம், வீட்டில் சொல்லலாமா வேணாமான்னு கொஞ்சம் டைம் எடுத்து அப்புறமா தான் நாங்கள் அவர் வீட்லேயும் சொன்னோம், எங்கள் வீட்லேயும் சொன்னோம். எல்லோரும் ஃபஸ்ட்டு பயந்தாங்க. ஐயோ, ஏற்கனவே நீ 2 தடவை ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட, திரும்பவும் அந்த கஷ்டமா, நல்லா யோசிச்சுக்கோ அப்படின்னாங்க. இல்லை, எனக்கு வந்து ஆண்டவர் வந்து எனக்கு இதை கொடுத்ததா நினைக்கிறேன் நான். அதனால் ஏன்னா இது பிறக்காது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சது, திரும்பவும் வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து கம்மின்னு சொன்ன டைமில் ஒன்று வந்திருக்கு. அப்படின்னும் போது இது வந்து ஆண்டவருடைய கிருபையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே 2 வருஷத்துக்கு லீவ் அப்ளை பண்ணிட்டேன். லாஸ் ஆஃப் பேல லீவ் அப்ளை பண்ணிவிட்டு நான் என்னோடய சகோதரியோட வீட்டில் வந்து இருந்தேன். தஞ்சாவூரில் தான் இருக்குது. அங்கே டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு இருந்தேன். குழந்தை நல்லா இருந்தது. ஒரு 5 மந்த்ஸ் வரைக்கும் நல்லா இருந்தது. ஒரு நாள் வீட்டில் வந்து பாய் தலகாணி போட்டு கீழே தரையில் படுத்திருக்கேன். திடீர்னு ஒரு பயங்கரமான பெயின் என் வயிற்றில். உடனே டாக்டர்கிட்ட கிளம்பி போனாக்கா அங்கே டாக்டர் சொல்கிறாங்க, 2 குழந்தையில் ஒரு குழந்தை இறந்துருச்சு. அதாவது என்னோடய யூட்ரஸே எப்படி இருக்குன்னா ஹார்ட் ஷேப்பில் இருக்குது, 2 கோன். அது 2 கோன்லேயும் தனித்தனியாக 2 குழந்தைங்க இருக்குது. அதில் ஒரு குழந்தை இறந்துருச்சு 5 மாதத்தில். அப்போ டாக்டர் என்ன சொல்கிறாங்க, இப்படிப்பட்ட சிச்சுவேஷன் வந்தால் நாங்கள் யூஸ்வலாக 2 அந்த இன்னொரு குழந்தையும் வந்து வி யூஸ் டு அபார்ட். ஏன்னா இது ஒரு டெட் ஃபீட்டஸை நீங்கள் மறுபடியும் இன்னொரு 5 மந்த்ஸ்க்கு வைக்கிறது வந்து டேஞ்சரஸு, உங்களுக்கும் டேஞ்சரஸ், குழந்தைக்கும் டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் டாக்டர்கிட்ட எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, என்னால் இதை வந்து டைஜஸ்ட் பண்ணவே முடியல, அந்த இன்னொரு குழந்தை எப்படி இருக்குன்னு கேட்டேன். அது நல்லா இருக்குது, ஹெல்த்தியாக இருக்குது, ஹார்ட் பீட் நல்லா இருக்குன்னா எனக்கு டைம் கொடுங்க. என் ஹஸ்பண்ட்க்கு அப்பவும் ஒரு பயம் வந்துருச்சு, வேண்டாம் இது பண்ணிடலாம், உனக்கே பிரச்சனை வரும் அப்படின்னா அதை வேண்டாமே அப்படின்னு. ஆனாலும் நான் அந்த குழந்தை தரிச்சதுலேருந்து நான் செஞ்சுட்டு இருந்த ஒரு காரியம் என்னென்னா, ஏஞ்சல் டிவியில் வந்து புதன்கிழமை அந்த கர்ப்பிணி பெண்களுக்காக ஒரு ப்ரேயர்ஸ் சொல்லுவாங்க. அந்த ப்ரேயரை வந்து நான் டைரியில் எழுதி வச்சு விடாமல் சொல்லுவேன். காலையிலையும் சாயந்தரத்துலேயும் வயிற்றில் கையை வச்சு அந்த ப்ரேயர் சொல்லிட்டே இருப்பேன். இப்போ ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை கொடுக்குறாரு அப்படின்னா அந்த காரியம் எப்படி வந்து சோரம் போகும், எனக்கு அதுதான் ஒரு கேள்வி. எப்படி போகும்? கண்டிப்பாக இருக்காது. அப்புறம் நான்
திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு நான் ப்ரே பண்ணிவிட்டு திரும்பவும் டாக்டர்கிட்ட போகிறேன், செக்கப் போகிறேன். டாக்டர் என்னம்மா டிஎன்சி பண்ணிடலாமான்றாங்க. இல்லை டாக்டர், இது எனக்கு ஆண்டவர் கொடுத்தது, என் ஆண்டவர் கொடுத்தது கண்டிப்பாக நேர்த்தியானதாக இருக்கும், அதனால் நான் அபார்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு. அப்போ அந்த டாக்டர் என்ன பண்ணிட்டாங்கன்னா எழுதியே வாங்கிக்கிட்டாங்க. இது என்னோட விருப்பத்தினால தான் நான் அந்த குழந்தைய வச்சுக்கிறேன், நாளைக்கு என்ன ஒரு ரிஸ்க், ஏன்னா ஒரு டெட் ஃபீட்டஸை நான் வயிற்றுக்குள்ளே 5 மாதம் வச்சுருக்கணும். அப்போ என் இன்னொரு குழந்தைய அதை அஃபெக்ட் பண்ணும், ஏன் உடம்பையும் பாதிக்கும். எக்கச்சக்க ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அது அவங்களுக்கே ஒரு சேலஞ்சு தான். அப்போ என்னை என்ன பண்ணாங்கன்னா எவ்ரி வீக்கு நான் போய் ஸ்கேன் பண்ணணும், இந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணிட்டு வர சொன்னாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மாதம் அந்த காரியம் நடந்த அந்த ஃபஸ்ட்டு மாதம் போகும்போது அவங்க சொல்கிறாங்க ஒரு 7 சென்டிமீட்டர்ஸ்க்கு அந்த உள்ள டெட் ஃபீட்டஸ் வந்து 7 சென்டிமீட்டர்ஸ்க்கு தெரியுது, பார்த்துட்டு வராங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து அதுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் அதெல்லாம் கொடுக்குறாங்க. அப்புறமா நெக்ஸ்ட்டு 2 வாரத்துக்கு நான் போகும்போதும் அது இருக்குது. நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கேன், இது எந்த விதத்துலையும் என்னோடய இன்னொரு குழந்தைய பாதிக்கவே கூடாது, என் குழந்தை நல்லா இருக்கணும்னு நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். 1 மாதம் கரெக்டாக ஆகிட்டு திருப்பி போய் பார்க்கும்போது அந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனிங் நடக்கும்போது எப்போவுமே ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷத்தில் முடிச்சு அனுப்பிச்சிடுவார். அன்றைக்கி எனக்கு 1 மணி நேரம் அவர் ஸ்கேன் பண்ணிகிட்டே இருக்கார். டாக்டர் என்னன்னு கேட்குறவர் சொல்லவும் மாட்டேங்கிறார். எனக்கு கொஞ்சம் என்னோடய விசுவாசம் கொஞ்சம் இடிபட்டுச்சு, ஏன் இவ்வளோ நேரம் ஸ்கேன் பண்ணுறாருன்னு. அவர் கடைசியில் ஸ்கேன் பண்ணிவிட்டு சொல்கிறாரு, இல்லை இந்த இன்னொரு ஃபீட்டஸ் இருந்ததை தெரிஞ்சிட்டு இருந்தது, இப்போ காணோம் அப்படின்னு சொல்லி தேடிட்டே இருக்கார். அதை கடைசி வரைக்கும் கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் உள்ள எல்லா ஸ்கேன்லேயுமே அந்த ஃபீட்டஸ் வந்து காணோம் அதை. அப்புறம் ஒரு 9.5 மந்த்ஸில் நான் செக்கப் போகிறேன் மறுபடியும். அது வரைக்கும் அந்த குழந்தை நல்லா தான் இருக்குது. 9.5 மந்த்ஸில் செக்கப் போகிறேன். அப்போ டாக்டர் என்ன பண்ணுறாங்க, ஓகே ஸ்கேன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஸ்கேன் பார்க்குறாங்க. ஸ்கேன் பார்த்தா டாக்டர் என்ன பண்ணாங்க, இறக்கி விட்டு போய் காரிடரில் போய் ஒரு 4 தடவை நடந்துட்டு வாமா அப்படின்னாங்க. சரின்னு போய் 4 தடவை நடந்துட்டு வரேன். நடந்துட்டு வந்து மறுபடியும் ஸ்கேன் பண்ணுறாங்க. மறுபடியும் என் வயிற்று அப்படி தட்டி எழுப்புற மாதிரி தட்டி பார்க்குறாங்க, தட்டிட்டு திரும்ப ஸ்கேன் பண்ணுறாங்க. ஒன்றுமே சொல்லலை அவங்க. டாக்டர் என்னன்னு கேட்டால் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. வெளியில் போயிட்டு என் ஹஸ்பண்ட் தான் செக்கப் கூப்பிட்டு போயிருக்கார், அவர்கிட்ட ஏதோ பேசினாங்க. அப்புறம் அந்த சிஸ்டர்கிட்ட சொல்லிவிட்டு இந்த பொண்ணை மாடி கூப்பிட்டு போங்கன்ட்டாங்க. லிஃப்ட்டில் போய் கதவை திறக்குது, நேராக ஆப்ரேஷன் தேட்டர். ஆனால் போனோடனே என்னென்னாவது சொல்லுங்கள் டாக்டர் அப்படின்னா, இல்லை குழந்தை வந்து மூமெண்ட்டே காணோம், ஹார்ட் பீட்டெல்லாம் இருக்குது ஆனால் மூமெண்ட்டே இல்லை சுத்தமாக, அவ்வளோ பெரிய குழந்தை வந்து இவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் இருந்தும் மூமெண்ட்டே இல்லை அப்படின்ட்டாங்க. அப்புறம் எனக்கு என்னன்னு தெரியல, அந்த நேரத்தில் வந்து எனக்கு பயமே வரல. ஏன்னா இது ஆண்டவர் கொடுத்தது, ஆண்டவர் கண்டிப்பாக என்னை வந்து கைவிட மாட்டார். ஆண்டவர் கொடுக்குறது எப்போவுமே நேர்த்தியானதாக இருக்கும். ஆண்டவர் எனக்கு கண்டிப்பாக அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார்னு நம்பிக்கை இருந்தேன். நான் சொன்னேன், டாக்டர் நீங்கள் பயப்படாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வரேன், நீங்கள் ஆப்ரேட் பண்ணி என் குழந்தை எடுங்க, என் குழந்தை நல்லா இருக்கும். அதாவது டாக்டர் முகத்தில் பரபரப்பு தெரியுது. அனஸ்திஸ்ட்டு, சைல்டு டாக்டர் அவங்க எல்லாருமே வர சொல்லிட்டாங்க. அவங்களெல்லாம் பரபரப்பாக இருக்காங்க. எனக்கு வந்து அந்த சிசர்னால முதுகில் இன்ஜெக்ஷன் போடுறாங்க. இன்ஜெக்ஷன் போட்டோடனே பாதி உடம்பு கீழே எனக்கு உணர்வற்று போயிடுச்சு. ஆனால் எனக்கு இன்னும் சுயநினைவு இருக்குது. அவங்க பேசுகிறது எனக்கு கேட்குது, என்னால் பார்க்க முடியுது. அப்போ உடனே சொன்னாங்க, குளோரோஃபார்ம் வைங்க, அந்த பொண்ணுக்கு கண்ணை கட்டுங்க. நான் சொன்னேன், டாக்டர் அதை செய்யாதீங்க, நான் பயப்பட மாட்டேன்னு. பிபி வந்து செக் பண்ணுறாங்க, பிபி நார்மலாக இருக்குது. நான் என்னோடய பிபியை நான் நார்மலாக வச்சுப்பேன், நீங்கள் பயப்படாதீங்க, எனக்கு ஒன்றாகாது, என் குழந்தைக்கு ஒன்றாகாது, நீங்கள் என் குழந்தைய எடுங்க, என் குழந்தைய பார்த்துட்டு தான் நான் கண்ணை மூடுவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்க வந்து, அம்மா உனக்கு வில்பவர் இருக்க வேண்டியதான், அதுக்குன்னு இந்த அளவுக்குலாம் நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை டாக்டர், நீங்கள் தைரியமாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஆப்ரேட் பண்ணி குழந்தைய வெளியே எடுத்தால் அந்த குழந்தை வந்து சத்தமே போடலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அதை அப்படியே தலைகீழாக தொங்க விட்டு, என் கண்ணில் நான் பார்த்துட்டே இருக்கேன், அதை தொங்க விட்டு இப்படியே ஆட்டிட்டு முதுகில் இப்படி 2 தட்டு இப்படி தேய்க்கிறாங்க. அப்புறம் கத்துச்சு அந்த குழந்தை. அப்போவே வந்து கடவுளுக்கு சொல்ல, ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஹல்லேலூயா, நீங்கள் வந்து என் கண்ணீரை காண்கிற தேவன், என்னை நீங்கள் வந்து கைவிட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் ஆண்டவரே, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பான்னு. அதுக்கப்புறம் கொண்டு வந்து காமிச்சாங்க. அது ஒரு அழகான ஒரு பெண் குழந்தை. புகழ் வா 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 மகிழ் வா. அன்றைய தினம் என்னுடைய பர்த்டே. ஸோ ஆண்டவர் எனக்கு கொடுத்த பர்த்டே கிஃப்ட் இவ தான் புகழ். இது என் பையன் மகிழ்.
இது வந்து என் லைஃப் ஃபுல்லும் நான் இவளை பார்க்கும்போதெல்லாம் ஆண்டவர் எனக்கு கொடுத்த அந்த மிகப்பெரிய ஆசீர்வாதத்துக்காக நான் என்றைக்கும் நன்றி கடன் பட்டிருக்கேன். நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன் எந்த நிலையிலும். ஆண்டவர் வந்து என்னென்னா அந்த மனசில் அந்த விசுவாசத்தை எனக்கு கொடுத்தாரு. என்னை வந்து தைரியமாக எல்லாரும் வந்து பயந்த போதிலும் என் மனசில் அந்த தைரியத்தை எனக்கு கொடுத்தாரு. இல்லை, ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார்னு. ஆண்டவர் உண்மையிலே பெரிய காரியங்களை செய்கிறவங்க. அதாவது எப்படின்னா, கண்ணை மூடிட்டு ஆண்டவர் குதின்னு சொன்னாலும் இப்போது குதிப்பேன். ஏன்னா எனக்கு தெரியும் ஆண்டவர் வந்துட்டு, ஏன்னா அந்த 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 விசுவாசம் வந்து எனக்கு 2 காரியங்கள் பைபிள் எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் என்னென்னா, ஒன்று யோபுவோட புத்தகம் படிக்கும்போது இப்படி ஒரு மனுஷனால் இருக்க முடியுமா, ஒருவேளை நமக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்தால் நம்ம ஆண்டவர்கிட்ட இப்படி எதிர்த்து பேசாமல் நம்மளால் இருக்க முடியுமா அப்படின்னு நான் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு ஆண்டவருக்கு மறந்து போய் என்ன பண்ணியிருக்கேன்னு தெரில. ஆனால் எனக்கு நினைவு தெரிஞ்சு இது வரைக்கும் ஆண்டவரே ஏன் இந்த கஷ்டம் கொடுத்தீங்கன்னு நான் இது வரைக்கும் கேட்டதே கிடையாது. ஆண்டவரே இந்த கஷ்டத்தை தாங்குற பலனை கொடுங்க மட்டும்தான் கேட்டிருக்கேன். ஆனால் அந்த கஷ்டத்துலேயே நான் வெளியே வரும்போது ரொம்ப மகிமையாக இருக்கும். நானே நினைக்க மாட்டேன், அந்த அளவுக்கு ஆண்டவர் வந்து ரொம்ப மகிமையை என்னை வெளியே கொண்டு வருவார். இன்னொரு கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சது பைபிளில் யாருன்னா, சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ. அந்த எரிகிற சூளையில் போட்டுருவேன்னு வந்து அந்த ராஜா மிரட்டும் போது கூட அவங்க சொல்கிற வார்த்தை, என்னுடைய தேவன் வந்து உங்கள் கைக்கு தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார், அப்படியே அவர் வந்து என்னைய வந்து தப்புவிக்காட்டியும் நான் உங்களை வணங்க மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நமக்கு கண்டிப்பாக வேணும். எந்த நேரத்துலையும் ஏன் ஆண்டவரை நான் எந்த நேரத்துலையும் விட்டு கொடுக்காத ஒரு தன்மை எனக்கு வேணும்னு அந்த இடத்துல நான் ஒரு வைராக்கி எடுத்துட்டேன். இந்த மொமெண்ட் வரைக்கும் என்னுடைய ஆண்டவர் என்னுடைய ஏசப்பா மட்டும்தான், என்னுடைய கன்சோலர், என்னுடைய எல்லாமே, என்னோடய கைடு, என்னோடய சேவியர், என்னோடய எல்லாமே ஏசப்பா தான். ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த நேரத்தில் இந்த சாட்சியை இது வரைக்கும் நான் யார் முன்னாடியும் சொன்னதே கிடையாது. இதான் ஃபஸ்ட் டைம் நான் சொல்கிறேன் உங்கள் முன்னாடி. ஆண்டவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பிரைஸ்லாம் இது எவ்வளோ பெரிய மிராக்கிள்னா ஆஸ் அ டாக்டர் இவங்க சொல்லட்டும். ஏன்னா அவங்க சொன்னது வேறு. ஆஸ் அ டாக்டர் நமக்கு அதை சொல்லும்போது இன்னும் நமக்கு அதை பிரைஸ்லாம் இது ரியலி மிராக்கிள் தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து ரிப்பீட்டடாக அபார்ஷன் ஆனது வந்து ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்திருக்கும் அவங்களுக்கு. அதனால தான் அது வந்து ஃபஸ்ட்டு 3 மாதத்தில், அதுக்கப்புறம் 5 மாதத்தில் அப்படியும் பாருங்களேன். அந்த இன்ஃபெக்ஷனில் அடுத்து என்ன ஆகும், அடுத்து கன்சீவ் ஆகும்போது 7 மாதத்தில் அடுத்த குழந்தை கன்சீவ் ஆனாலும் இறந்துருக்கும். அதில் ஆண்டவர் வந்து 2 குழந்தைய கொடுத்து அதை ஒன்றை இறக்க வச்சுட்டார். அந்த கணக்கு தீர்ந்துச்சு. ஆனால் இன்னொரு கணக்கை பத்திரமா தான் வச்சுருக்காரு. சரி, யூஸ்வலாக அந்த 2 ட்வின்ஸில் ஒன்று இறந்து ஒன்று உயிரோடு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இறந்த குழந்தையிலேருந்து அது வந்து வேண்டாது தானே, விஷம். அது வந்து ரத்தத்தில் அந்த விஷம் கலக்கும்போது அம்மாவுக்கும் வந்து அந்த விஷத்தன்மை ஏறிச்சுன்னா ரத்தம் உரையிற தன்மை குறைஞ்சி போய் எல்லா சிஸ்டமும், அதாவது லிவர், கிட்னி எல்லா இடமுமே ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது அந்த இன்னொரு உயிரோடு இருக்கிற குழந்தையும் இறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அம்மாவோட இது டேஞ்சர் இன்னும். ஏன்னா அம்மா உயிரோடு இருந்தால் எத்தனை குழந்தை வேணாலும் பெற்றுக்கலாம். ஆனால் இது ஒரு மிராக்கிள். ஏன்னா இவங்க விசுவாசத்தை ஆண்டவர் பார்த்தாரு, அதை கனம் பண்ணியிருக்கிறாரு. அந்த ரெட்டையில் ஒரு கணக்கை தீர்த்தாலும் இன்னொரு கணக்கை இப்போ மகிமையாக ஆண்டவர் வெளிப்படுத்தியிருக்காரு. இது ஒரு மெடிக்கல் மிராக்கிள் தான். பிரைஸ் எல்லாம். ஆண்டவரே உமக்கு கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே தகப்பனே, இம்மட்டிலுமா உம்முடைய கிருபை அப்பா அந்த ஃபேமிலியில் இருப்பதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே அப்பா, தெரிந்து கொள்ளப்பட்ட ஒருத்தரையுமே நீங்கள் வெட்கப்படுத்துறது கிடையாது. ஆண்டவரே, அவங்க விசுவாசத்தை நீங்கள் வர்த்திக்க பண்ணி மகிழ்ச்சியாகவும் புகழ்ச்சியாகவும் வச்சுருக்கிறதுக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் புகழ்னு அவங்க பேர் வந்து சும்மா வைக்கல. ஆண்டவரே, மகிழ்ச்சியையும் புகழ்ச்சியையும் அதை வச்சு தான் அவங்க அந்த பேர் வச்சுருக்காங்க. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் அப்பா அந்த வம்சம் இவர்கள் மூலமாக இன்னும் பலுகி பெருகட்டும். ஆண்டவரே அப்பா, அந்த பிள்ளைகள் அப்பா மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியாகவும் வீட்டுக்கு புகழ்ச்சியாகவும் என்றென்றைக்கும் இருக்க ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.
உங்கள் நாமம் என்ன? அது அதிசயம். அவர்களுக்கு மாத்திரமல்ல, அவரை நம்புகிற யாவருக்கும் அதிசயங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. ஸோ நம்மெல்லாம் யார்? நேற்று ஃபாஸ்டிங் ப்ரேயர் வந்தவங்களும் சொல்ல முடியும். நம்மளாம் யார்? ஜெயின் கில்லர்ஸ். ஆமென். நம்மளாம் யார்? வந்தீங்கல்ல, எங்க அவர் வந்தீங்கல்ல, எப்பயுமே நம்ம மைண்டில் இருக்கணும். ஐ ஆம் எ ஜெயின் கில்லர். அவன் நம்மளை டச் பண்ணவே முடியாது. we are the problems to the problems. We are the solutions. Hallelujah. Amen. Because the living God is with me. அது ஒன்று தான். ஜீவனுள்ள தேவன் நமக்குள்ளே இருக்கிறதுனால என்ன வேணாலும் எப்படி வேணாலும் சேலஞ்சஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும். கடல் இருக்கிறவரை அலைகள் அடிச்சுக்கிட்டு தான் இருக்கும். அதெல்லாம் நோ மேட்டர். He is with me. பகலில் பார்த்து சொல்லுங்க, He is with you. The Almighty God is with you. The power of God is with you. The anointing of God is with you. Hallelujah. ஸோ ஆண்டவர்கிட்ட அந்த கிருபையை கேட்போம். சகோதரிகிட்ட இருந்த அந்த பேலாத்தை சொன்னாங்கல்ல, இட் ஷோஸ் ஹிஸ் கேரக்டர். நம்ம யோபு புஸ்தகத்தை தொடவே மாட்டோம். பைபிளில் நம்ம தொடாத சில புத்தகங்கள் இருக்குது. யோபு அப்பா தொட்டாவே நம்மளை ஒட்டிக்கிறோம் யோபு கூட பிரச்சனைகள்னு. பட் she likes it. ஏன்னா யோபு மூலமாக ஆண்டவருக்கு பிசாசு சேலஞ்ச் பண்ணுறான். ஆமாவா இல்லையா? நம்ம செய்தி அப்புறம் போவோம். The Satan challenges God. ஆண்டவரே, அவனுக்கு எல்லாம் கொடுத்துருக்கீங்க, என்ன குறை? நல்ல வேலை கொடுத்துருக்கீங்க, அவங்க சொன்ன மாதிரி நல்ல ஹஸ்பண்டை கொடுத்துருக்கீங்க, எவ்ரி திங்ஸ் இஸ் ஹேவிங். அதனால் உங்களை நம்பிக்கிட்டு இருக்கான். கையை வச்சு பாருங்கள், இருக்கிறதெல்லாம் பிடிங்கி பாருங்கள் என்ன நடக்குதுன்னு. யோபுட்டு அப்படி தான் சேட்டன் சேலஞ்ச் பண்ணான். நீங்கள் அடைச்சி வச்சுருக்கீங்க ஆண்டவரை, உங்கள் பாதுகாப்பு, யுவர் மைட்டி பிரசன்ஸ் சரவுண்ட்ஸ், இட் ப்ரொடெக்ட்ஸ் ஹிம். நீங்கள் வேலி அடைத்து பாதுகாத்துருக்கீங்க. அவன் சாத்தா சொல்லலாம் ஆண்டவர்கிட்ட, நீங்கள் வேலி அடைச்சி வச்சுருக்கீங்க, அந்த வேலியை மாத்திரம் கொஞ்சம் எடுத்துருங்க, என்னை கை வைக்க அனுமதி கொடுங்க. God allows it. ஏன்னா such a confidence யோபு மேலே கர்த்தருக்கு அவ்வளவு நம்பிக்கை இருந்துச்சுங்க. ஆமாம். ஆனால் தான் அவங்க அடுத்த கேரக்டர் போனாங்க. அவர் என்னை கொன்று போட்டாலும் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை காப்பாற்ற வல்லவர். such a faith. அங்கே யோபு மேலே தேவனுக்கு நம்பிக்கை, அந்த 3 வாலிபர்களுக்கு தேவன் மேலே நம்பிக்கை. ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? இங்கு யோபு மேலே தேவனுக்கு நம்பிக்கை, இங்கு தேவன் மேலே 3 வாலிபர்கள். That faith brings victory. That faith brings success. That faith எல்லாம் brings everything. Hallelujah. ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே எங்களுக்கு இன்னும் இந்த விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க, வர்த்திக்க பண்ணுங்க. ஸோ எகெயின் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின். அதாவது அவங்களுக்கு குழந்தை ரூபத்தில் வந்துச்சு, நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரூபத்தில் வந்துக்கிட்டு இருக்கு பிரச்சனை. ஆனாலும் காலையில் நாங்கள் முதல் ஆராதனை பாடினது தான், அவர் ஜீவிப்பதா நான் ஜீவிக்கிறேன். ஆமாம். ஹல்லேலூயா. லெட் அஸ் சிங் இட் அகைன். அவர் ஜீவிப்பதா. Yes, because he lives. அவர் ஜீவிப்பதா, அவர் ஜீவிப்பதா நான் ஜீவிக்கிறேன். அவர் ஜீவிப்பதா, ஜீவிப்பதா பயம் இல்லையே, என் காலங்கள்
அப்பா கரத்திலே அவர் ஜீவிப்பதா. நீ ஆராதிக்கிறவரும் உன்னை கண்டவருமாகிய கிறிஸ்து மரித்தார், ஆனாலும் மரணத்தை ஜெயித்து உயிரோடு இன்று வரை அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். Hallelujah, because he lives we can face tomorrow. ஆமென். சொல்லுங்க, என்ன வேணாலும் வரட்டும், எவ்வளவு சவால்கள் வரட்டும், எவ்வளவு பிரச்சனைகள் வரட்டும், நோ மேட்டர், அவர் வாழ்றாரு, அதனால நான் வாழ்வேன். சொல்லுங்க, இயேசு வாழ்கிறதுனால நான் வாழ்வேன். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ அருமையான சகோதரிக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் அம்மாவுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். இன்னும் கர்த்தருடைய பலத்தில் பலப்படுங்க, வல்லமையில் பலப்படுங்க. இன்னும் பெரிய காரியங்களை கர்த்தர் உங்கள் மூலமாய் செய்வாரா.